இப்ப இந்த தொகுதியில நாம் தமிழர் கட்சி என்ன செஞ்சிச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். என்னன்னா மிக முக்கியமான பிரச்சனையா இருக்கிற இந்த பகுதியில் இருக்கிற இந்த டங்ஸ்டன் போராட்டம் மிகப்பெரிய போராட்டமா வந்து டங்ஸ்டனை ஒழிக்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சி முதன்மையா நின்று போராடிச்சு. அதுக்கு அடித்தளம் போட்டது நாம் தமிழர் கட்சி. இந்த இருக்கா எங்க கர்ணஸ்தபா, இந்த இருக்கா எங்க மச்சான் திருமாறன், இவங்க முதன்மையா நின்று அடித்தளம் போட்டு இந்த டங்ஸ்டன் போராட்டத்தை மக்களுக்கு வெளிப்படுத்தினாங்க. அதனால மக்கள் தன்னெழுச்சியா எழுந்து வந்து போராடி இந்த டங்ஸ்டனை நிப்பாட்டினாங்க. அது ஒண்ணு நாம் தமிழர் செஞ்சிருக்கு. ரெண்டாவது என்ன, இங்க சிப்காட் கொண்டு வரோம்னு ஐயா முதலமைச்சர் வந்து மதுரையில் அறிவிக்கிறாரு. நான் வந்து மேலூர் பகுதியிலே சிவகங்கை இணைக்கிற மாதிரி சிப்காட் கொண்டு வரேன்னு. அங்க என்ன தோல் தொழிற்சாலை கொண்டு வரேன்னு. இங்க இருக்கிற பூரா விவசாய பகுதி. அங்க வந்து 267 ஏக்கரை ஆக்கிரமி, அதாவது பொது சொத்தா மக்களை வந்து வாழ்விடத்தை விட்டு வெளியேற்றிட்டு அந்த இடத்த கம்பெனி போடுறதுக்கு ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. இதற்கு வந்து அரசு ரொம்ப உறுதுணையா அந்த இடத்துல நிக்குது. அங்கே நாம் தமிழர் கட்சி உட்பட அனைத்து கட்சிகளும் போய் அந்த மக்களுக்கு ஆதரவா இருக்குன்னு சொல்றாங்க. அதை வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு போராட்டமும் காட்டுறாங்க. அப்படி இருந்தும் ஐயா முதல்வர் வந்து நான் வந்தா இந்த தொழிற்பேட்டையை கொண்டு வருதுங்கிறாரு. இந்த தொழிற்பேட்டை கொண்டு வந்தா என்ன பாதிப்பு, என்ன நன்மை? வேலை வாய்ப்பு கிடைக்கும். 1000 பேர் 2000 பேர் கொடுப்பா. வேலை கொடுத்தீங்கன்னா தற்காலிகமா கொடுப்பியா, நிரந்தரமா கொடுப்பியா? தற்காலிகம் கொடுக்க எத்தனை வருஷம் தற்காலிகம் கொடுப்பா, நிரந்தரம் எத்தனை வருஷத்துல மாத்துவா அப்படிங்கிற எதுவுமே கிடையாது. ரெண்டாவது என்னன்னா அதுல வர தீமைகள், அந்த தோல் தொழிற்சாலை வர தீமைகளை, அந்த கழிவு நீர் மண்ணில் வந்து படும்போது நிலத்துக்குள்ள போகும்போது நிலத்தடி நீர் நஞ்சாகும். கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஏக்கருக்கு மேல நிலத்தடி நீர் நஞ்சாகி மஞ்சள் கலர்ல தண்ணி வந்துடும். இது இப்ப நடந்துக்கிறது எங்க பெருந்துறையில. நான் இன்னைக்கு வேலை பார்க்குற பெருந்துறையில, திருப்பூர், ஈரோடு, பெருந்துறை இந்த பகுதி பூராமே போர் போட்டிருக்காங்க, ஆழ்குழி தொழில் போட்டிருக்காங்க. அந்த இடத்துல அரசு போய் ஒரு பதாகை வைக்குது. என்ன பதாகைன்னா, இந்த குடிநீர், இந்த தண்ணீரை வந்து மக்கள் பயன்படுத்த கூடாது, இப்படிக்கு கிராம நிர்வாகம், இப்படிக்கு அரசு ஊராட்சி அப்படின்னு ஓடு. என்னடான்னு கேட்டா தண்ணி மஞ்சளா வருது, இதை உட்கொள்ளும் போது பல வியாதிகள் வருது அப்படின்னு. அப்ப அதே போல சூழ்நிலை இங்க ஏற்படாதுன்னு என்ன நிச்சயம்? அப்படி ஏற்படுச்சுன்னா இங்க இருந்து கரெக்டா இந்த நம்ம அலைநாச்சியம்மன் கோயில், கம்பாலிப்பட்டி, இந்த சிங்கம்நாய் சுட்டு உள்ள பகுதி, இதுக்கு 5 கிலோமீட்டர் தூரம். ஒரு 10 வருஷம் நம்ம செத்து போயிட்டா நாளைக்கு நம்ம பிள்ளை இந்த இடத்துல வாழ முடியுமா? இந்த தண்ணியை எடுத்து குடிக்க முடியுமா? யாராச்சும் இங்க இருக்க ஒரு ஆள் பேசுடுங்க, இது யாருக்காவது தெரியுமா? ஏன்னா அப்ப இந்த தொழிற்சாலை வரக்கூடாது. அப்படியே வந்தாலும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தீங்கு விளைவிக்காத தொழிற்சாலை கொண்டு வரணும் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி கடுமையா நின்று போராடுது. அந்த போராட்ட காலத்துல ஐயா மணிகேசனை கூட்டியாந்து இங்க உள்ள தொல்லியல் துறைகள்லாம் இருக்கு, இதெல்லாம் அழியுது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஆய்வுகள் நடத்தி இந்த போராட்டத்தை, அந்த கம்பெனியை கொண்டு வராததுக்கு தொடர்ச்சியா போராடி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. எங்க ஸ்தபா கருணாவோட திருமாவளவன் இவங்க போன்ற தன்னாளர்கள்லாம் நின்று போராடி இருக்காங்க. மற்ற கட்சியும் வாராங்க, ஒரு ஒப்புக்கு வந்து சொல்லிட்டு போறாங்க. சரியா? முதன்மையா உரிமையா நின்று மக்களுக்காண்டி உண்மையா நின்று போராட கட்சி நாம் தமிழர் கட்சி. ரெண்டாவது விஷயம், அடுத்தங்க இந்த பகுதியில மிகப்பெரிய அளவு இந்த ஒரு படத்தை கொண்டு வந்தாங்க. ஈழத்தமிழர்கள் வந்து ஒரு தப்பான ஒரு தோற்றத்தை காமிச்சு கொண்டு வந்து ஒரு திரையரங்குக்கு கொண்டு வந்தாங்க. அதை முற்றிலுமா தடுக்கணும். திருப்பத்தூர்ல வந்து அந்த திரையரங்கத்தை முற்றுகிட்டு அடிச்சு படத்தை நிப்பாட்டது நாம் தமிழர் கட்சி. இந்த மாதிரி இந்த நிலத்துக்கு, இந்த மண்ணுக்கு, மக்களுக்கு எங்கெல்லாம் தீங்கு நடக்குதோ, எங்கெல்லாம் அநீதி நடக்குதோ அங்க உள்ள நாம் தமிழர் கட்சி நிக்குது. அது மட்டும் இல்ல, சிங்கம்நாரி சீர்நி அரங்கத்துல ஒரு பொதுக்கூட்டம் போட்டாங்க. எதுக்காண்டி போட்டாங்க? இங்க இல்ல, எங்க ஒரு 2 பொண்ணுகளை வந்து நிர்வாணமா வந்து அவமானப்படுத்தி மாணவங்கப்படுத்தி கொண்டாங்க. பத்தியா அந்த ஊர் கூட சட்டனா வரல. அந்த மணிப்பூர் பிரச்சனைக்காண்டி நாம் தமிழர் கட்சி சீர்நி அரங்கத்துல மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு மக்களுக்காண்டி நின்றுச்சு. யாருக்காண்டி? மணிப்பூர் மக்களுக்காண்டி. இந்த நாம் தமிழர் கட்சி தமிழர்களுக்காண்டி மட்டும் இல்லை, உலக மக்கள் எங்கெல்லாம் அநீதிக்காண்டி, உலக மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுறாரோ அவங்களுக்கான குரல் கொடுக்கிறது நாம் தமிழர் கட்சி. அந்த செந்தமிழ் சீமான் மட்டும்தான். ஏன் இந்த இஸ்ரேல் போர் கூட இப்ப வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேல போர் தொடுத்துட்டு இருக்கு. இதுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியான செந்தமிழ் சீமான்கிட்ட மைக்க நீட்டி கேட்கிறாங்க, இந்த போரை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது,
ஒரு நாட்டுக்காரன் எல்லா மக்களையும் அடிச்சு கொள்றான்னா ஒரு 10 நாடுகள் சேர்ந்து உடனே அதை கேட்டு முடிக்க முடியாதா? அவனை சுட்டு கொல்ல விட்டு வேடிக்கை பார்த்து நிற்கிறேன் அப்படின்னு தைரியமா குரல் கொடுத்தது நாம் தமிழர் கட்சி. சரிங்களா? அப்ப இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி எண்ணற்ற போராட்டங்கள் இந்த தொகுதி மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலயுமே போராட்டம் இருக்கு. அதுக்கப்புறம் வர இந்த ஊர் பிரச்சனை, இந்த ஊருக்கு மிக முக்கியமான பிரச்சனை தண்ணி பிரச்சனை. இந்த தண்ணி பிரச்சனைக்கு எங்க இந்த கொட்டாம்பட்டி இந்த கிருங்காக்குட்டை இணைக்கிற இடத்துல மேலப்பட்டிக்கிட்ட ஒரு பாலம் கட்டியிருக்காங்க, ஒரு தடுப்பணை. அந்த தடுப்பணை கிட்ட இருந்து தண்ணி வராது. இந்த பெரிய மழை வந்துச்சு அப்படின்னா தடுப்பணையை மீறி தண்ணி வரும். அது வந்தால் 2 நாள் 3 நாள் வரும். அதனால அதுக்கப்புறம் தண்ணியே வராது. அதை உடைக்கணும். தடுப்பணையை உடைச்சு விட்டு எங்களுக்கு தேவையான தண்ணி வரணும். ஏன் வந்து தடுப்பணையை உடைக்கணும்னு நான் சொல்றேன். நாங்கள் சிவகங்கையில் போய் மனு கொடுத்துருக்கேன், இந்த தடுப்பணையை உடைக்கணும். ஏன் மனு கொடுத்தேன்? தண்ணி குறைஞ்ச காலத்தில் தண்ணி வந்தாலும், குறைஞ்ச மழை பெய்ஞ்சது தண்ணி வந்தாலும் 6 மாதம் கொட்டாம்பட்டிக்கு ஒரே ஒரு கம்மாய்க்காண்டி தண்ணி விட்டுக்கு இருக்கேன். 6 மாதம், தை மாதம் வரைக்கும். எப்போ புரட்டாசி மாதம் மழை பெஞ்சதுலேருந்து 6 மாதம் ஒரே ஒரு கம்மாய்க்காண்டி தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கேன். இங்கிட்டு மிஞ்சி போனால் ஒரு 5 நாள் தண்ணி விடுவேன், 6 நாள் தண்ணி விடுவேன், நிறையா தண்ணி வந்தான். அப்போ எனக்கான தண்ணியை பக்கத்து ஊருக்காரை கொடுக்க மாட்டேங்கிறேன். அப்படிங்கிறதுக்காண்டி இந்த அணையை உடைக்கணும். ஒன்று உடைச்சு விட்டு சரியான அளவில் தண்ணி வந்தால் எனக்கு வரணும், அவனுக்கும் போகிற மாதிரி அணையை கட்டி கொடு அப்படின்னு சிவகங்கையில் மனு போட்டிருக்கு நாம் தமிழர் சார்பா. 2வது, இங்கே இருக்க சீமக்கருவ மரம் பூரா 15 வருஷமா வெட்ட கிடையாது. 2005 2000 அந்த காலகட்டத்தில் வெட்டினது. பிடபிள்யூ கம்மாயில 14-15 கம்மாய்க்கு மேல இருக்கு. இந்த கிராமத்துல மொத்தம் 42 கம்மா, இப்ப இருக்கிறது 30 கம்மாயே இருக்கு. அதுக்கு மேல இந்த கம்மாயில பூரா அழிச்சு எடுத்துட்டாங்க, என்னன்னு தெரியல. சரியா? இந்த சீமக்கருவை பூரா அழிக்கணும்னு மனு போட்டிருக்கு நாம் தமிழர் சார்பா. நான் தான் போட்டிருக்கு. அதற்கு இங்க கிராம சபை கூட்டத்தில் தொடர்ச்சியா இங்க வந்து அந்த தீர்மானம் நிறைவேற்றாங்க. ஆனா எதுவுமே கண்டுக்காது, சிவகங்கைக்கு போகவே கிடையாது. அதை வந்து தொடர்ச்சியா நிறைவேற்றது கர்ணஸ்தபா ஆகட்டும், மற்ற திருமாவளவன் ஆகட்டும். ஏன் போகல அப்படின்னா இங்கே ஒரு பதில் சொல்லிடுறாங்க. அதை வந்து வெட்டக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றத்துல உத்தரவு வாங்கியிருக்காங்க. என்ன உத்தரவுன்னா அந்த உத்தரவு காப்பி அந்த நகல் காமிச்சாங்களா காமிக்கலாம் தெரியாது. நான் 2 விட கேட்டேன், காமிக்கவே கிடையாது. சரியா? நான் அங்கே மனு போட்டு கேட்டதுக்கு எனக்கு பதில் மனு வரல. அவங்களுக்கு என்ன பதில் சொல்லிருக்காங்க அப்படின்னா, நாங்க வந்து ஏழை விட்டு வெட்டுறதுக்கு அறிவிச்சுட்டாங்க, தேதி அறிவிச்சுட்டாங்க. அந்த காப்பி நகலும் வச்சிருக்கேன். அப்ப தேதி அறிவிச்சா ஏன் ஏழை விடல? இங்க இருக்கிற பெரியவர்களும் இங்க இருக்க ஊர் மக்களும் வந்து சிங்கம்னாரி அலுவலகம் சொல்லிட்டாங்களாம், இப்போதைக்கு ஏழை விட வேணாம்னு, அதனால நிறுத்தி வச்சிருக்காங்களாம். நான் கேட்டேன், ஏன் ஏழை விடலன்னு கேட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். அதற்கு இங்க உள்ள சிங்கம்னாரில் இருக்க அலுவலர் சரியான பதில் சொல்ல, நீங்க நேரடியாக அலுவலகத்துக்கு வாங்க, இங்க கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து நேரடியாக அலுவலகத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இங்க கலெக்டர் ஆஃபீஸ் கொடுத்தது அந்த ஊர் மக்கள் வந்து தடுத்தனால அங்கே ஏழை விடலை அப்படின்னு. அதுக்கப்புறம் அதை வந்து நான் அந்த சிங்கம்னார்ல இருந்து அலுவலர் வந்தாரு, எனக்கு அந்த நீதிமன்ற காப்பி வேணும், அப்படி இல்லாட்டினா நான் கேட்கிற மாதிரி எனக்கு வெட்டுறதுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யாரு மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னாடியே சொல்லிட்டு வந்தேன். சரியா? அப்ப நாம் தமிழர் கட்சி இங்க உள்ள சீமக்கருவ மரத்தை அழிக்கிறதுக்கு முதன்மையா இருந்து போராடுது. 2வது மிக முக்கியமான பிரச்சனை, இந்த 5 வருஷத்துல திமுக ஆண்டுச்சு. எப்படி திமுக ஆண்டுச்சு அப்படின்னா, திமுகவை சேர்ந்த நபர்கள் தான் இந்த 5 வருஷத்தை ஆண்டாங்க. அதுல எண்ணற்ற பல தவறுகள் நடந்திருக்கு. அதுல ஒரு 2 தவறு. இந்த தெருவிளக்கு அமைக்கிறதுக்கு 5,65,000 ரூபாய், 19 தெருவிளக்கு அமைக்கிறதுக்கு 5,65,000 ரூபாய் காணொலி ஆவணமும் வெளியிட்டு, அதற்கு நிறைய பேர் வந்து நாங்க அந்த பண்ணலாம் வைக்கல. ஒரே ஒரு டீப் லைட்டு ஒரு கிளாம்பு அமைக்கி 6 கிளாம்பு அமைச்சிருக்காங்க. அங்கிட்ட எங்கிட்ட அமைச்சிருக்காங்கன்னு தெரியல. 5,65,000 ரூபாய். அதற்கு பதில் வர வரைக்கும் விட மாட்டேன். இந்த நிலத்துல இன்னும் போராடிக்கிட்டே இருக்கு. ஆமா, அது மட்டும் இல்ல, அதே அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழே கீழக்களத்துல இருந்து ரவிக்கிராஜா வீடு வரைக்கும் ஒரு சாலை அமைக்கிறதுக்கு 5 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்காங்க. எங்க மயான சாலையில இருந்து ரவிக்கிராஜா வீடு வரைக்கும். ஆனா அவங்க போட்டிருக்கிறது ரவிக்கிராசா வீட்டுக்கும் அங்க இருக்க அந்த பாலத்துக்கு தான் போட்டிருக்காங்க. அதுக்கு அந்த இடத்துல இப்ப நான் போகணும்னு பார்த்தேன், அந்த இடத்துல மயான சாலை முதல் ரவிக்கிராசா வீடு வரைக்கும் எழுதல. ஆனா ஊருக்குள்ள எழுதியிருக்கிறதுல மயான சாலை முதல்
கவிராசா வீடு வரைக்கும் எழுதியிருக்காங்க. ஏன் அப்படி எழுதியிருக்காங்க மாற்றி மாற்றினா, அங்கே தெரிஞ்சு போயிடும், மக்கள் பார்த்துருவாங்க, தெரிஞ்சு போயிடும். இங்கே மக்கள் யாரும் பார்க்க மாட்டாங்க, தெரியாது. இங்கே பார்த்து தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரியே இருந்துக்குவாங்க. அந்த மக்கள் தொடர்ச்சியாக 5 வருஷமா போராடி இருக்காங்க. எங்களுக்கு சாலை இல்லைன்னு போராடுறது. சிவகங்கை கலெக்டர் ஆஃபீஸில் போயும் மனு கொடுத்துருக்காங்க. அதனால அந்த சாலையும் வந்துச்சா இல்லை இவங்களா போட்டாங்களான்னு தெரியல, ஆனால் வந்திருக்கு. அது சரியான முறையில் போடலை. அதையும் கேள்வி கேட்டு அதையும் வெளியே எடுத்து அந்த மக்களுக்கு சாலையை அமைச்சு கொடுப்பேன். அதுக்கு நாம் தமிழர் கட்சி உறுதியாக நின்று போராடும். அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் 2024-25 வந்த ஒரு ஃபண்டு, அதாவது எங்க பல்ராமன சாலை தார் சாலையிலிருந்து ராஜ்குமார் வீடு வரைக்கும் ஒரு சாலை வந்து அப்ரூவல் வந்துருச்சு. இவங்க போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதை வந்து எப்படி போட்டு விட்டாங்கன்னா, அதை வந்து நம்ம கிருங்காக்கோட தலைமுறை ஒன்று இருக்கு, அதிலே பதிவு பண்ணுறாங்க. எப்படி பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஊரணிக்கு நடைபாதை அமைக்கிறோம் அப்படின்னு எல்லாமே அவங்க போட்ட வீடியோ ஆடியோ அந்த எழுதுனது எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். எல்லாத்தையுமே கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிட்டு அதனால அந்த ஃபண்டு நிப்பாட்டிருக்கு. எப்படி அந்த வல்ராம சாலையில் ராஜ்குமார் வீடு வரைக்கும் போடுறத இவங்க என்ன செஞ்சாங்க, இந்த இதுக்கு மாற்றணும், இந்த ஊர்நீக்கில் போடணும்னு சொல்லி ஊர்நீயை சுற்றி போட்டுவிட்டாங்க. அப்போ அந்த மக்கள் வந்து மழை காலங்களில் நடந்து கூட போக முடியாது சூழல்ல இருக்கிறாங்க. அவங்க தொடர்ச்சியா கோரிக்கை வைக்கிறாங்க கிராம சபையில். அதுக்காண்டி வந்த சாலையை இவங்க தேவைக்காண்டி மாத்திக்கிறாங்க. அவங்க தேவைக்காண்டி மாத்தினா அவங்க லாப தேவைக்காண்டி மாத்தினாங்கன்னு தெரியல. அதுக்கு மனு போட்டேன், அடுத்த செகண்டே இங்க பறந்துடுது. அதனால அது அப்படியே நின்று போச்சு. அந்த ஃபண்டு வர்றது சாலை அமைச்சாச்சு, அமைச்ச கான்ட்ராக்டுக்காரன் பணம் போட்டுட்டேன், அரசாங்கத்திலிருந்து பணம் வர்றது நின்று போச்சு. அது நின்னதாகவே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மக்களுக்கு சாலை போடலை அப்படின்னா அந்த ஃபண்டு ஒப்பந்தக்காரர்கள்ட்ட அந்த பணம் நட்டமாகும். ஆனால் அரசாங்கத்திலிருந்து வர பணத்தை விடவே மாட்டேன். அந்த சாலையை அமைச்சா மட்டும்தான் அந்த பணத்தை கொண்டு வந்து சேர்க்க விடுவேன். அதுக்காண்டி நாம் தமிழர் கட்சி நின்று போராடுவேன். ஆமாம், நான் அந்த நிலத்துல ஜெயிக்கல, வெற்றி பெறேன், தோல்வி பெறேன், ஆனால் எந்த இதுவுமே கவலை கிடையாது. நீ என்ன வேணா பண்ணலாம், ஆனா நான் எடுத்து வைக்கிற கேள்விக்கு யார்கிட்டயுமே இங்க பதில் கிடையாது. ரெண்டாவது, அப்ப நாம் தமிழர் கட்சி இங்கெல்லாம் இதெல்லாம் போராடிடுச்சு. சரி, இப்ப ஐயா பெரிய ஏற்பாடு ஒரே ஒரு கேள்வி. நீங்க 2016 சிங்கம்நாரி பக்கத்துல இருக்கிற அந்த சமத்துவத்தை 2006 இருந்து 2011 வரைக்கும் கட்டினீங்க. அதை வந்து திறப்புலாவுக்கு முன்னாடி ஆட்சி மாறிடுச்சு. திறப்புலாவுக்கு பின்னாடி நீங்களே ஜெயிச்சீங்க. அதுக்கப்புறம் 2014 நீங்களே ஜெயிச்சீங்க. ஏன் நீங்க திறக்கல? 10 வருஷம் ஏன் போட்டிருந்தீங்க? அந்த கேள்வி நீங்க எடுத்து வச்சீங்க. நான் திறக்கலனால அதிமுக ஆட்சியில் திறந்திருக்கலாம்ல, மக்கள் பணத்தை ஏன் அப்படி வீணடிக்கிறாங்க அதிமுக ஆட்சின்னு கேள்வி வச்சுக்கல. அதே மாதிரி இங்க அதாவது ஒடுங்கம்பட்டியில இந்த தண்ணி டேங்க் 10 லட்சம் ரூபாயா இல்ல 1000 கோடி ரூபாயா தெரியல. இங்கேயும் தேனமாவட்டியிலையும் மிகப்பெரிய அளவு காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்தை வந்துருச்சு, கட்டியாச்சு. ஆனா அதை வந்து சரியான முறையில கட்டல. தண்ணி வந்து சேமிக்க முடியாத சூழல்ல அமைச்சிருக்காங்க. அதை சரி பண்ணி அதை இன்ன வரைக்கும் நீங்க ஏன் செயல்படுத்தலாம்? அதுக்காண்டி ஊரா இருக்கிற 5 கிராமத்துக்கு போற தண்ணி ஊரா இருக்க ரோட்டை பூரா நோண்டி போட்டு பைப்பு போட்டீங்க. ஆனா இன்ன வரைக்கும் தண்ணி வரல. அந்த தண்ணி டேங்கையும் சரியான முறையில தண்ணியை சேமிச்சு மக்களுக்கு விநியோகம் பண்ணணும். அது ஏன் அதிமுக ஆட்சியில கட்டினது? அதை வந்து அனைத்து பேருமே அதிமுக ஆட்சிக்கு போயிரு, நமக்கு வராது அப்படிங்கிறதுக்காண்டி மக்கள் பணத்தை ஏன் வீணடிக்கிறீங்க அப்படிங்கிறது என்னுடைய வாதம், என்னுடைய கேள்வி. இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? அதுக்கப்புறம் தொடர்ச்சியா அந்த நிலத்துல இருக்கிறது காவேரி குண்டாறு பிரச்சனை, கல்லூரி பிரச்சனை, இந்த நீர்நிலைகளை பாதுகாக்காத பிரச்சனை, காவேரி குண்டாறு பிரச்சனைக்கு எந்த வாயுமே திறக்கல. கல்லூரி பிரச்சனை தொடர்ச்சியா ஏற்படணும். அவர் சொல்றாரு, பூலாங்குறிச்சியில் ஒரு அரசு கல்லூரி இருக்கு, திருப்பத்தூர்ல அரசு உதவி பெறும் கல்லூரி இருக்கு, அதனால திருப்பத்தூர் சட்டமன்றத்துக்கு கல்வி நிலைய கல்லூரி வேணாம்னு சொல்றாரு. இப்ப 3 நாளைக்கு முன்னாடி பிரச்சாரத்துல சொன்னது. அப்ப நான் பூலாங்குறிச்சி இங்க இருந்து சிங்கம்நாரி ஒன்று பூலாங்குறிச்சி படிக்க போகணும், இல்லாட்டா இங்க இருந்து திருப்பத்தூருக்கு படிக்க போகணும். ஏன் சிங்கம்நாரி ஒரு பள்ளிக்கூடம் கொண்டு வர முடியல, ஒரு கல்லூரி கொண்டு வர முடியாத?
உங்களால முடியும், நீங்க செய்ய மாட்டீங்க. அதுதான் இந்த மக்களுக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்தா நீங்க ஓட்டு போட்டுருவீங்க அப்படிங்கிற ஒரு நிலை அவரை இவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு வஞ்சிக்கிறது. ரெண்டாவது என்னன்னா, நீங்க இந்த திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில இன்னைக்கு 25 கட்சி கூட்டணியில இந்த நிலத்துல போட்டி போடுங்க. எங்க அக்கா நாங்க நாம் தமிழர் கட்சி ஒரே ஆளு தனிச்சு நிக்கிற, எங்களை எதிர்கொள்ள முடியுமா? 500 ரூபா 1000 ரூபாய் பணம் கொடுத்து நீ வாக்கு வாங்காம இந்த நிலத்துல நான் 25 கட்சி கூட்டணியில இருக்கிறேன், உங்களுக்கு 1 ரூபா பணம் கொடுக்க மாட்டேன். நான் இது வரைக்கும் உங்களுக்கு செஞ்சது மாசம் 1000 கொடுத்துருக்கேன், கல்லூரிக்கு 1000 கொடுத்துருக்கேன், படிக்கிற மாணவருக்கு 1000 கொடுத்துருக்கேன், நான் உணவு திட்டத்துல மருத்துவ சேவை பண்ணிருக்கேன், அது பண்ணிருக்கேன், இது பண்ணி எதை வேணாம் சொல்லிருக்கேன். 500 ரூபாயும் 1000 ரூபாயும் பணம் கொடுக்காம உன்னால இந்த நிலத்துல ஒரு 10,000 ஓட்டு வாங்கி நீ ஜெயிச்சு கொடு. நான் இதுக்கு மேல அரசியலே பேசல, அரசியல் மேலையுமே ஏறல. சரியா? முடியவே முடியாது. ஏன் பதிவு செய்யற நேரத்துல கே உமாதேவன் ஐயா தனிச்சு போற அமமுக சபா போட்டிட்டாங்க. அவங்க இந்த நிலத்துல 2011 முன்னாடி எம்எல்ஏவா இருந்து மக்களுக்கெல்லாம் தெருவிளக்கு அமைச்சு கொடுத்துருக்கோம்னு நிறைய அவங்க பண்ண திட்டத்தை சொல்லி வாக்கு கேட்டாங்க. 6000 வாக்குகள் வாங்க முடிஞ்சிச்சு. அதனால நீ 25 கட்சியா இருந்தாலும் 30 கட்சியா இருந்தாலும் நீ 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்காம 10,000 ஓட்டு கூட வாங்க முடியாது. இது இந்த கிருங்காகோட்டை மண்ணு மேல பொண்ணு வேலையில பூமி மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். சரியா? எங்க அக்கா நாங்க நாம் தமிழர் கட்சியா எம்பி எலெக்ஷன்ல பாராளுமன்ற 1 ரூபாய் பணம் கொடுக்கல. இந்த திருப்பதி சொன்ன 28,000 ஓட்டு வாங்கி முன்னாடி நினைக்கிறேன். நான் இன்னைக்கு 28,000 ஓட்டு வச்சிருக்கேன் தன்மானத்தோட சொல்றேன். நீ எவ்வளவு வச்சிருக்க உன்னால சொல்ல முடியுமா? இந்த இடத்துல நான் கேட்கிறேன். அதனால மக்களாகி நீங்க தான் மாறணும். நாங்க உங்களை தேடி வீடு வீடுக்கு வந்துட்டோம். உங்களுக்கான ஆட்சி, உங்க பிள்ளைகளுக்கான ஆட்சி. நான் இன்னைக்கும் பதிவு உண்டு, வாக்கு செலுத்த போகும்போது உங்களுடைய குழந்தைகளுடைய முகத்தை பார்த்துட்டு போங்க. இதுவரைக்கும் நீங்க உங்களுக்காண்டி செலுத்திருப்பீங்க, இனிமேல உங்க பிள்ளைகளுக்காண்டி, உங்க வாழ்ற தலைமுறைக்காண்டிய ஒரு முறை வாக்கு செலுத்துங்க. நாம் தமிழர் கட்சிங்கிற விவசாய சின்னத்துக்கு ஏற்களத்தை ஏந்தி விவசாய சின்னத்துக்கு ஒரு முறை, 3வது இடத்துல இருக்கிற விவசாய சின்னத்துக்கு ஒரு முறை வாக்கு செலுத்துங்க. இந்த கிராமம் மட்டும் இல்ல, இந்த சட்டமன்ற தொகுதியவே சிறப்பா மாற்றி காட்டுறதுக்கு எங்க அக்கா இருக்காங்க. சட்டமன்றத்துல இந்த மக்களுடைய பிரச்சனையை எடுத்து பேசுறதுக்கு எங்க அக்கா இருக்காங்க. உங்களுக்கான பிரச்சனையா எந்த முறையில கிராமத்துல பிரச்சனையா என்னோட சொல்லுங்க. ஒவ்வொரு ஊர்லயும் பிரச்சனையா அந்த பகுதியில் இருக்க நாம் தமிழ் உடனே சொல்லுங்க. உடனே தலைமைக்கு போகும். அது நாளை சட்டமன்றத்துல பேசப்படும். அதனால உங்களுக்கான வாக்கு 3வது இடத்துல இருக்கு. நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு உயர்ந்த கொள்கை கோட்பாட்டை கொண்ட கட்சிக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை செலுத்துங்க என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம்